கள்ளக்குறிச்சி கல்லூரி மாணவிகள் நீரில் மூழ்கி உயிர் இழந்ததற்கான ஆதாரம் இல்லை என்று பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி எஸ்விஎஸ் இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் கடந்த மாதம் 23ஆம் தேதி கல்லூரியின் எதிரில் உள்ள கிணற்றில் சடலமாக மிதந்தனர். மாணவிகள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கல்லூரி தாளாளர் வாசுகி, மகன் ஸ்வாகர் வர்மா, கல்லூரி முதல்வர் கலாநிதி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் திங்களன்று சிபிசிஐடி போலீசார் விழுப்புரம் தனியார் கல்லூரி மாணவிகளின் பிரேத பரிசோதனை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அதில் மாணவிகள் நீரில் மூழ்கி இறந்திருந்தால் அவர்களது நுரையீரல்களில் தண்ணீர் நிரம்பியிருக்கும். எனவே மாணவிகள் மூவரும் நீரில் மூழ்கி உயிர் இழக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டிருப்பதை அடுத்து மறு பிரேத பரிசோதனை அறிக்கை தேவையா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மாணவியின் பெற்றோர் இதுகுறித்து தங்களது மருத்துவர்களிடம் காண்பித்து ஆலோசனை பெற்ற பிறகே கூற முடியும் என்று பதில் அளித்ததை அடுத்து வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.